பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையேசுவின் அன்பிற்கினியவர்களே, இறைவன் தந்துள்ள இனிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இன்று நம் தாய் திருவவையானது பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வாழ்க்கை என்பது இறைவன் நமக்களித்த உன்னத உயர்ந்த கொடை. அந்த வாழ்க்கையை சிறப்பாய் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். நம்மை நாம் உயர்த்துவதில் அல்ல, மாறாக நம்மை தாழ்த்துவதில்தான் நமது பெருமை அடங்கியிருக்கிறது. பணிவு என்பது நம்மை பண்பாளர்களாக்கும். பணிவு, தாழ்ச்சி, தன்னடக்கம் ஆகிய மகத்தான செயல்கள் மூலம் நமக்கு கிடைக்கும் மாபெரும் கொடையாய் கடவுள் முன்பாக உயர்த்தப்படுவதை இன்றைய வாசகங்கள் மூலம் எடுத்துரைக்கின்றார். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு கடவுளின் மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. இவர்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் பேறு பெற்றவர்கள். மரியாள் இதற்கு ஒரு சாட்சியாக உள்ளார். இறைவனின் அடிமை நான், இதோ உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே தாழ்த்தி உன்னத நிலையை அடைந்த அன்னை மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தன்னையே தாழ்த்தி சிலுவை சாற்றாவுக்கு தம்மையே கையளித்த நம் அன்பர் இயேசுவின் பணிவு நமது பண்பாக மாற அருள் கேட்போம். விட்டு கொடுப்பவர் எப்போதும் வீழ்ந்து போவதில்லை. தாழ்ச்சியுடையோர் நிறைவாழ்வில் இறைவனால் உயர்த்தப்படுவர் என்பதை மனதில் பதிவு செய்து, தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிட்டு நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்ற இயேசுவின் அமுத மொழியை வாழ்வாக்க அருள் வேண்டி இணைவோம் இந்த தெய்வீக திருப்பலியில். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருளாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருளாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 17-18 மற்றும் 20, மேலும் 28-29 வரை. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர்.
வெட்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 18, 19 மற்றும் 22 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலமும் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்து உள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேலேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக்கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டி இருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்றார். பிறகு
தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இளைஞர் பணிக்குழுவில் இருந்த பொழுது பண்பாட்டு பரிமாற்றத்திற்காக இளைஞர்களோடு ஆஸ்திரிய நாட்டிற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய 1 மாத நிகழ்வுகள். அதிலே ஒரு நாள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. மாலையில் ஆலயத்தில் திருமண திருப்பலி முடிந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மாலை முழுவதும் விருந்தினர்கள் உணவறிந்து கொண்டு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பல்வேறு விளையாட்டுக்களை ஏற்படுத்தியிருந்தார். மணவீட்டார் 2 உறவுகளையும் அழைத்து பல்வேறு விளையாட்டுகள் ஒவ்வொரு குழுவாக அழைத்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். அந்த அரங்கம் முழுவதுமே ஏறக்குறைய நிறைய குப்பைகள் நிறைந்து விட்டன. அப்பொழுது அந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருந்தவர் அழைப்பு கொடுக்கிறார். பொண்ணோட அப்பா யாரு, மாப்பிள்ளையோட அப்பா யாரு, 2 பேரும் வாங்க. அந்த அருக்கு விளக்கமாறு, அந்த அருக்கு கிளீன் பண்ற அந்த டப்பா, ப்ளீஸ் கிளீன் ஆல் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்றார். எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம ஊரா இருந்திருந்தா அப்படி ஒரு கல்யாணத்துல பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்து குப்பையை கூட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கு நடந்தது ஆச்சரியமூட்டியது. இருவரும் தங்களுடைய அந்த கோட்டை கலட்டி ஓரமா வச்சுட்டு இந்த ஃபுல்காண்டை கலட்டி சுருட்டி விட்டுட்டு எடுத்தாங்க, வேகமாக கூட்டினாங்க, அழுனாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு வாசகங்கள் அனைத்துமே இந்த ஒரு நிகழ்வில் வந்த அந்த தந்தைகளுடைய அந்த செயலை குறித்து காட்டுவது மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருமே அத்தகைய மனநிலையை பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. 3 வாசகங்களுமே ஒரு ஒப்புமையை அல்லது இருவேறு நிலைகளை ஒப்பிட்டு கூறுவதை பார்க்க முடிகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே சிராக்கின் ஞான நூலிலே குழந்தைக்கு அறிவுரை சொல்வது போல தொடங்கினாலும் நீ பெரியவராய் இருக்கு மட்டும் பணிந்து நட என்று பெரியவருக்கு உரிய ஒரு அறிவுரையாகவும் இருக்கிறது. ஆக குழந்தாய் பெரியவரே என்று 2ஐயும் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 2ஆம் வாசகத்திலே இருவேறு மலைகளை ஒப்புமைப்படுத்தி எபிரேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். ஒரு புறம் சீனாய் மலை, இன்னொரு புறம் சீயோன் மலை. சீனாய் மலை பழைய ஏற்பாட்டு அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மோசே ஆண்டவரோடு உறவாடி 10 கட்டளைகளை பெற்று வந்த அந்த இடம். அங்கே இறைவன் மக்களிடத்திலே எதிர்பார்த்தது கீழ்ப்படிதல். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆக அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடு என்பது மக்கள்
தங்களை வழிநடத்தின இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதை அறிவித்தது சீனாய் மலை. அங்கே நெருப்பு இருந்தது, புயல் காற்று வீசியது. ஏறக்குறைய அந்த சீனாய் மலை அனுபவம் என்பது அச்சம் தரக்கூடியதாக இருந்தது என்பதாக இறையியல் அறிஞர்கள் பார்க்கிறார்கள். ஆக கடவுளை ஒரு அஞ்சத்தக்க மனிதராகவும், கடவுளை பார்த்து இறைமக்கள் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும் என்பதாகத்தான் சீனாய் மலை அனுபவம் இருந்திருக்கிறது. ஆனால் அதே சியோன் மலை என்று சொல்லுகிற பொழுது அது மீட்படைந்தோர் வாழுகிற இடம், கடவுளை முகமுகமாக பார்த்து தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே ஒரே கட்டளை ஆண்டவர் இயேசு சொன்னது அன்பின் கட்டளை. அன்பு மட்டுமே இங்கு கட்டளையாக இருக்கிறது. இங்கு மக்களிடத்திலே இறைவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை, மாறாக இறைமகன் இயேசுவே கீழ்ப்படிந்து முன்மாதிரி காட்டியவராக இருக்கிறார். சாவை ஏற்கிற அளவிற்கு, சிலுவை சாவை ஏற்கிற அளவிற்கு தன்னையே கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதலுக்கு ஒரு முன்மாதிரி காட்டி நம்மை அதுபோல செய்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆக சீனாய் மலை என்பது இங்கு அஞ்சக்கூடிய ஒரு மலை அல்ல, மாறாக அன்பினாலே வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மலையாக இருக்கிறது. ஆக சியோன் மலை, சீனாய் மலை இரண்டுமே நம்பிக்கையாளர்களாகிய நம்முடைய வாழ்விற்கு கீழ்ப்படிதலுக்கான பாடத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு உதாரணத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே விருந்தின் பொழுதும் ஆண்டவர் இரண்டு விதமான அறிவுரைகளை கொடுப்பதை பார்க்கிறோம். ஒன்று, பந்திக்கு அல்லது விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு. உங்களை அழைத்தவர் இன்னும் பலரையும் அழைத்திருக்கலாம். ஆகவே முன்னே ஓடி சென்று முந்தைய இடங்களை தேர்ந்தெடுக்காதீர்கள், பொறுமையாக மற்றவர்களுக்கு வழி கொடுத்து இருங்கள் என்பதாக விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். இரண்டாம் பாகத்திலே விருந்திற்கு அழைத்தவருக்கும் அறிவுரை கூறுகிறார். நீ விருந்திற்கு அழைக்கின்ற பொழுது யாரை அழைக்கலாம்? நெருங்கிய சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார், உறவினர் என்று உனக்கு திரும்ப செலுத்தக்கூடியவர்களை மட்டுமே நீ விருந்திற்கு அழைப்பதனால் என்ன பயன் இருக்கிறது? ஆக யாரால் திரும்ப செலுத்த முடியாதோ அவர்களையும் நீ விருந்திற்கு அழை, அவர்களுக்கு முக்கியமாக விருந்து கொடு என்பதாக. ஆனா நம்ம ஊர்ல அதுக்கு ரெண்டுக்குமே வேற வேற பேர் வச்சிருக்கிறோம். ஒரு திருமணம் அல்லது வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா அதற்கு பெயர் விருந்து என்று சொல்லுகிறோம். ஒரு ஊரிலே பொதுவாக எல்லோருக்குமே உணவளிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தால் சமபந்தி என்று சொல்லுகிறோம். அதைவிட இன்னும் ஒரு சில இடங்களில் அன்னதானம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உறவினர் என்று இல்லாமல் எல்லோருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் வந்து உணவு அருந்தலாம். ஆக உணவு தானமாக வழங்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இங்குதான் நம் ஆண்டவர் இயேசு வித்தியாசப்படுகிறார். நாம் வேண்டியவர் அல்லது அறிமுகம் இல்லாதவர் என்கிற வித்தியாசங்களோடு விருந்துகளை ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலி, நற்கருணை பலி என்பது எல்லோரையும் உறவுகளாக பார்க்கக்கூடிய ஒரு அழைத்தலை தருகிறது. உனக்கு அறிமுகமானவர்கள், உனது நெருங்கிய சொந்தங்கள் எவரால் திரும்ப செலுத்த முடியுமோ, வீட்டுக்கு ஒரு பத்திரிகை வந்துருச்சுன்னா போதும். வீட்டில் இருக்க பெரியவங்க முதல்ல எதை எடுத்து பார்க்குறாங்க? ஒரு நோட்டை எடுத்து பார்க்குறாங்க. நாம அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அவங்க நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, இந்த பத்திரிகைக்கு நாம எவ்வளவு செய்யணும். ஸோ நம்ம எல்லாருமே உறவுகளில் கூட கணக்கு பார்த்து, இந்த பழக்கம் வந்தது ஏதோ ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நிலையில் உதவுவதற்காக இந்த பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் இன்று அனைத்தையும் கணக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய உறவுகள் மத்தியிலேயே. ஆக நம்முடைய உறவு விருந்துகளே கணக்கை சரி செய்வதாகத்தான் இருக்குதோ ஒழிய உறவை சரி செய்வதாக பெரும்பாலும் இருப்பதில்லை. பல்வேறு விருந்துகளுக்கு நம்மோடு சண்டையிட்டவர்கள், காயப்படுத்தியவர்களுக்கு நாம் பத்திரிகை கூட கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய சிந்தனை ஒருபடி மேலாக செல்லுகிறது. உனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், உனக்கு திரும்ப செலுத்த முடியாதவர்களை அழைத்து நீ விருந்து கொடு என்று சொல்லுகிறார், தானம் கொடு என்று சொல்லவில்லை. அதுதான் ஆண்டவருடைய அந்த பரந்த மனநிலை. ஆக அன்புக்குரியவர்களே, இரண்டு நிலைகளிலும், முதலாவதாக ஒரு குழந்தைக்குரிய மனநிலையாக இருந்தாலும் பெரியவருக்குரிய மனநிலையாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் பணிவு என்னும் பண்பினை கற்றுக்கொள்ளவும் தாழ்ச்சி என்கிற பண்பினை வாழ்வாக்கிக் கொள்ளவும் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். இந்த தாழ்ச்சி என்கிற பண்புதான் ஒரு குடும்பத்தை அச்சமிக்க அனுபவமாக இல்லாமல் அதை ஒரு ஆனந்த அனுபவமாக, அன்பு நிறை அனுபவமாக, சீனாய் மலை அனுபவமாக மாற்றுகிறது. இந்த பணிவும் தாழ்ச்சியும் தான் குடும்ப உறவுகளை கடந்து புதிய உறவுகளை கண்டுகொள்வதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கிறது என்றே சொல்ல முடிகிறது. ஆபிரகாம் லிங்கனை குறித்து சொல்லுகிற பொழுது அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளில் ஒன்றாக இப்படி சொல்லுவார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆபிரகாம் லிங்கனை சந்திப்பதற்காக அவர் வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய காலணிக்கு பாலிஷ் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஷூ பாலிஷ் பண்றதா? அதுவும் உங்களுடைய ஷூவுக்கு நீங்களேவா பாலிஷ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்கிறார். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் நீங்கள்லாம் அடுத்தவங்க ஷூவுக்கு தான் பாலிஷ் போட்டு விடுவீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப நகைச்சுவையா கேட்கிறார். உடனே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், இல்லை இல்லை, எங்கள் காலனிக்கே வேறு யாராவது தான் பாலிஷ் போட்டு தருவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது லிங்கன் சொல்லுகிறார், அது அதைவிட கொடூரமானதாக இருக்கிறது. நமக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான உறவுகளை வலுப்படுத்துவது அல்லது உறவு பரிமாற்றத்தை வளர்த்தெடுப்பது என்பது இப்படி நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற சிறு சிறு வேலைகள். நாம் நம்முடைய வேலைகளை செய்கிற பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான உறவு வலுப்படும் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குருவாக பல நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன், பங்குகளிலும் இருந்திருக்கிறேன். பல நேரங்களில் சில வேலைகளை பங்கு மக்கள் நம்மளை செய்ய விட மாட்டாங்க. சாமியார்களை ஒரு விதத்தில் பங்கு மக்களை சோம்பேறி ஆக்கிடுறாங்கன்னு சொல்லணும். தங்களுடைய வேலைகள், தங்களுடைய அறையை கூட்டுவது, அதற்கெல்லாம் ஆளை வச்சு தான் கூட்டணும்னு அவசியம் இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய அறையை கூட்டிக் கொள்வது, எங்களுடைய துணிகளை துவைத்துக் கொள்வது, எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்வது, இது குருக்களுக்கு மட்டுமல்ல, இன்று வளரக்கூடிய நமது வீட்டின் குழந்தைகளுக்கு, நம்முடைய பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சாப்பிட்ட தட்ட நீயே கழுவி பழகு, உன்னுடைய வேலைகள் அதை நீ செய்து பார். இதை சொல்றதுலையும் கொஞ்சம் அன்போடு அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஒரு சில பெற்றோர்களை பார்த்துக்கிறேன், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நூல் பிடித்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துருவாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வரும்போது நடுங்கிக்கிட்டே வருவாங்க. நடுக்கம், பயம் வீட்டில் இருக்கிறது என்றால் அது சீனாய் மலை அனுபவம் போல ஒரு விதமான அச்சத்திலேயே இருப்பார்கள். அங்கே மனம் திறந்த ஒரு உணர்வு வெளிப்பாடு இருக்காது. ஆனால் தங்களுடைய வேலைகளை தாங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே சொல்லித்தர வேண்டும். அதை எப்படி சொல்லித்தரலாம் என்றால், முதலில் இவர்கள் செய்து காண்பித்து அதை சொல்லித்தரணும். கணவன் மனைவி பெற்றோராக மாறுகிற பொழுது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்புறவு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எந்த அளவிற்கு மரியாதையோடு நடத்துகிறார் என்பதை குறித்து தான் தன்னுடைய குழந்தை அம்மாவுக்கு அந்த மரியாதையை கொடுக்கும். இவையெல்லாம் இயல்பாக இல்லத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இத்தகைய பணிவின், இத்தகைய தாழ்ச்சியை நம்முடைய இயல்பாக மாற்றுகிற பொழுது நாம் வாழக்கூடிய சமூகம் என்பது அனைத்தும் நமது உறவாக மாறும். அது சீனாய் மலை அனுபவமாக அல்ல, சியோன் மலை அனுபவமாக, அன்பு நிறை சமூகமாக மாறும். இதைத்தான் இறைவன் இன்று நமக்கு இந்த 22வது வாரத்திலே செய்தியாக கொடுத்து அழைப்பு கொடுக்கிறார். நல்லது எது என்று சொன்னால், மீகா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நேர்மையை கடைபிடித்தல், இரக்கத்தில் நாட்டம் கொள்ளுதல், கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருத்தல் என்று நல்லவை மூன்றாக மீகா இறைவாக்கினர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் நூல் 15வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை, இன்னும் 18ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையாக மீண்டுமாக சொல்லப்படுவது, மேன்மையை விட தாழ்மையே மிகச்சிறந்த வழி என்று நீதிமொழிகள் நூல் சொல்லுகிறது. கொள்ளையடித்த பொருட்களை
மேட்டினத்தாரோடு பகிர்ந்து கொள்வதை விட மனத்தாழ்மையோடு சிறுமைப்படுத்தப்பட்டவர்களோடு கூடியிருத்தல் மிக மிக நலம் என்று 16வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில நாம் வாசிக்க பார்க்கிறோம். ஆக மேன்மை மிக்கவர்களோடு கொள்ளையடித்த பொருட்களை பகிர்ந்து கொள்வதை விட சிறுமைப்படுத்தப்பட்டவர்களோடு நாம் ஒன்றாக மனத்தாழ்மையோடு கூடியிருப்பதுதான் இறைவனுக்கு உகந்த ஒரு வழியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவும் நமக்கு பல இடங்களில் சொல்லி இருக்கிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் அழுத்தாது என்கிற அழைத்தலை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிற்கான சமூக தொடர்பு நாள் செய்தியாக திருத்தந்தை சொல்லுகிற பொழுது நமது எதிர்நோக்கை பணிவுடனும் மனத்தாழ்மையுடனும் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆக கனிவு, தாழ்ச்சி, மனத்தாழ்மை இவை வாழ்வின் பண்புகள், மனித வாழ்வின் இயல்புகளாக மாற வேண்டும். அப்பொழுது குடும்ப உறவுகள் சிறக்கும். அந்த குடும்பம் என்பது நான் எனது என்கிற குடும்பம் அல்ல, அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளடக்கிய பரந்து விரிந்த ஒரு குடும்பமாக இருக்கும். அத்தகைய இறை குடும்பத்தை கட்டமைக்க இறையருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வானக தந்தையிடம் நம் அன்றாட வாழ்வுக்கு தேவையான வரங்களுக்காக மன்றாட்களை நம்பிக்கையோடு எழுப்பி வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் பணிவு, தாழ்ச்சி என்னும் உயரிய நோக்கங்களை தங்கள் சொல்லிலும் செயலிலும் கடைபிடித்து அனைவருக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள சுய எண்ணங்களை களைந்து பொது நலத்தோடு பணிபுரியவும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களிடம் உள்ள நான் என்ற சுயநல போக்கை களைந்து தாழ்ச்சியின் மக்களாக வாழ்ந்திடவும் நாங்கள் செய்பவற்றை பணிவோடு செய்வதன் மூலம்
உமது மகிமையை உயர்த்தி வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது திருவுளத்தை அறிந்து அதனை வாழ்வாக்கிடவும் தாட்சியின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வளமும் ஆகிய ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையோடு உமது பாதத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய எமது எல்லா தேவையில வரங்களாக தந்து எங்களை வாழச் செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புடுகிற இந்த ஞாயிறு வழிபாடு எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பழி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழு
அவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். ஏனென்றால் அந்த ஆவியார் வழியாகவே நீர் எங்கள் ஆண்டவர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தி. அதனால் மகிழ்வோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தை மொக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று மொக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதிய மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம்
விருந்து தரும் விருந்திரு உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரி உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் படை நம்மில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. பொன்னையாச்சிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மன பொன்னையாச்சிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவாள். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.